ஒருத்தன் ஒரு டீ கடை வாசல்ல நின்னு டீ ஆர்டர் பண்ணிட்டு அது வர்றதுக்காக காத்திருந்தான். அப்போ திடீர்னு ஒருத்தர் வேகமா வந்து, "சார் கொஞ்சம் ஜீனி குடுங்க" அப்படின்னு கைய நீட்டினாரு. ஜூனியர் மாஸ்டர் குடுக்கறதுக்கு யோசிச்ச ஒரு வினாடியில அவருக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒரு சீனியர் மாஸ்டர் படக்குன்னு டப்பாவுக்குள்ள கையை விட்டு ஜீனியை அள்ளி கொடுத்தாரு. வாங்கினவர் வாயில போட்டுக்கிட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டாரு. இதை பார்த்த அந்த 3வது நபருக்கு இது வித்தியாசமா இருந்தது. தண்ணி கேட்பாங்க, பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்பாங்க, இது என்னடா ஜீனி கேட்கறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு சீனியர் மாஸ்டர் என்ன சொல்ல போறாருன்னு கவனிச்சாரு. அப்போ அந்த சீனியர் மாஸ்டர் ஜூனியர் மாஸ்டர் சொன்னாரு, "அடி, யாராவது வந்து ஜீனி கேட்டா உடனே கொடுக்கணும்டா, அதுதான் முக்கியம்" அப்படின்னு. அதுக்கு ஜூனியர், "இல்லன்னு திடீர்னு வந்து ஜீனி கொடுங்கன்னு கேட்டாரு, அதுதான் எனக்கு எதுவுமே புரியல" அப்படின்னு சொன்ன உடனே சீனியர் மாஸ்டர் சொன்னாரு, "டேய், அவங்க கேட்க கூட மாட்டாங்க, கையை நீட்டினாலே நம்ம கொடுத்துடணும். அவங்க சுகர் பேஷண்டா இருக்கலாம், மாத்திரை போட்டு சுகர் குறைஞ்சிருக்கலாம், அவசர அவசரமா வந்து கேட்பாங்க, அவங்களால பேச முடியாது, நாம ஒரு நிமிஷம் தாமதிச்சாலும் மயக்கம் போட்டுருவாங்கடா, அந்த பாவம் நமக்கு வேணாம், சட்டுன்னு கொடுத்துடணும் என்ன" அப்படின்ற மாதிரி சொன்னாரு சீனியர் மாஸ்டர். ஜூனியர் மாஸ்டரும், "சரிண்ணே, இது எனக்கு தெரியாது, இனிமே கொடுத்துறேன்" அப்படின்னு சொன்னாங்க. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருந்த அந்த 3வது மனுஷருக்கு டீ கடையில இப்படி ஒரு அண்டர் கொண்ட முதல் உதவி மையம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நினைச்சு ஆச்சரியமா இருந்தது. உதவி செய்யறதுக்கு நம்மளை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்றது.